வெல்கம் டு த சேனல் அரே சங்கீத். பார்க்க போறது ஒரு பர்னிஷ் டிஷ். உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கு குரு. செய்ய போறது எக் பேஜோ. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு புரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்டா கூட சாப்பிடலாம். இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் திங் பாயில்ட் எக்ஸ், கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, சால்ட், அப்புறம் ஆயில். ஸோ இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ப்ரொசீஜர். ஆரம்பிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒன்றும் பாதிமையாக அரைச்சிக்கணும். ரொம்ப மழை இருக்கக்கூடாது, ரொம்ப சொசமாக இருக்கக்கூடாது, மீடியமாக அரைச்சிக்கலாம். இன்னும் நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த ஆனியனை போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி ஒரு ஃப்ரைட் ஆனியன் எடுத்துக்க போகிறோம். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். வைபோட சமைக்கும். வைப் பண்ணுங்க ப்ரோ. வெஜிடபிள்ஸ் வதக்கி ஃபைங். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து போட வேண்டியது. ஸோ கார்லிக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ கோல்டன் ப்ரௌனில் கார்லிக் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இன்னொரு வாட்டி சொல்லிட்டுறேன். மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். சால்ட் வாட்டர், ஃப்ரை ஆனியனையும் கார்லிக்கை ஃப்ரை பண்ண அந்த ஆயில், ஃப்ரைடு கார்லிக்கு, ஃப்ரைடு ஆனியனு, அப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸை ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன், லெமன் ஜூஸு, புளி கரைச்சி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் போட்டு அரைச்சி வச்சது. என்னடா இது அல்சாமல் வாசல்ல பிரெட் ஆம்லெட் போடுற கடை மாதிரி. பாயில்ட் எக்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ஆனியன், கார்லிக் கொஞ்சம், சில்லி, coriander. So salt water light Mama Leo you ஸோ ஒரு சம்மர் டிஷ் பார்த்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு புது டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய். எதுக்கு வரலாம் சிங்கமா